ஹலோ காய்ஸ், மைக் டெஸ்டிங் 1 2 3. புது மைக் வாங்கியிருக்கோம். ஸோ புது மைக் வாங்கினதுனால இதுக்கப்புறமா என்னோடய வாய்ஸ்லாம் கிளியராக கேட்கும். அண்ட் வந்து இந்த vlog எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். எங்கள் ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பன்னூர் அப்படின்ற ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ மறக்காத பாருங்கள். ஊருக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. ஊருக்கு வந்துட்டோம் guys. நாங்கள் எங்களோட புது வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு புது ஒரு வீட்டுக்கு house tour காமிக்கிறோம். இதுதான் வந்து ஹோம் டூரோட என்ட்ரன்ஸ். உள்ள போகலாம். உள்ள போனோடனே ஒரு ஹால் இருக்கும். அதுக்கப்புறம் சோஃபா, சேரு, இது ஒரு சோஃபா. இது வந்து அந்த லுக். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கிச்சன். இனி புதுசாக கட்டியிருக்கோம், எதுவுமே செட்டப் பண்ணல. அப்பப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போவோம். ஸோ இது கிச்சனுக்கு அப்படியே இந்த சைடில் ஒட்டி ஒரு பெட்ரூம். பார்த்தீங்களா, எங்கள் ஃபேமிலி. ஸோ அது எங்கள் ஃபேமிலி. இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி மெஸ்ஸியாக தான் இருக்கும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடில் 2 ரூம் இருக்குது. குட்டியான ஒரு கியூட் ரூம். கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாத்ரூம். திஸ் மை ரூம். இதெல்லாம் காமிக்காத. ஸோ யா, இங்கே ஒரு பாட்டு இருக்கு. இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் குப்பையாக இருக்குது guys. ஓகே, அவ்வளோதான். கீழே ஒரு ரூம், கீழே ஒரு வீடு இருக்குது, அது அப்புறம் காட்டுறோம். இப்போதைக்கு இதுதான் இந்த வீடு guys. வந்து கூப்பிட்டு இருக்கேன். குட்டியா வராளே வந்து என் ஃப்ரெண்டு. ஏய் காட்டு. நாங்கள் இது நல்லதா நினைப்போம். நல்ல இயற்கை வளத்தோடு இருக்குது, நல்ல ஆரோக்கியத்தோடு வாழுறோம். ஊர் நல்ல மக்கள். நான் எனக்கு பிறந்து 54 வயசு ஆகுது. 54 வருஷம். இருந்து பறிச்சுட்டு வந்த நெல்லிக்காவை நாங்கள் இப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட போகிறோம். சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு. இந்த ஊரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல எவ்வளவு சொல்லுங்க. இந்த ஊர் ஒரு நல்ல ஊர். அங்க பார்த்து சொல்லுங்க, கேமரா சொல்லு. நல்ல இயற்கை வளங்களோடு நல்ல ஒரு இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம், ஆரோக்கியமா வாழலாம். எல்லா மூலிகையும் இந்த இடத்தை சுற்றி இருக்கும். குறிப்பா மலைப்பகுதியெல்லாம் பார்க்கும்போது நிறைய மூலிகைகள் இருக்கும். இது வந்து எல்லா காலத்துக்கும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஊர் இது. மழை காலத்துலேயும் நல்லா குளுமையாக வாழலாம். அப்படியே சிறு வயது பருவத்தில் நான் அதிகமாக வந்து மட்டைப்பந்து கிரிக்கெட் அதிகமாக விளையாடி இருக்கிறேன். நான் வந்து ஒரு பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் நான் பவுலிங்கும் போடுவேன். கிரிக்கெட் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. எப்பொழுதும் ஊருக்கு வரும்போது நான் நினைக்கிற ஒன்று, நம்ம போய் கிரிக்கெட் விளாட்ணும் அப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன், விருப்பப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்தாவே எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். எந்த வித கவலைகள் இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது
அது வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் இந்த ஊர். வேற வேற ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுங்களா? ஹாய் ஃபேன் டாக் நடத்துறாங்க. ஓகே கைஸ், இப்போ வேற யாராவது இருந்தாங்களா? அங்க இருக்காங்க, அங்க போலாம் கைஸ், வாங்க. அக்கா சுப்பு, அக்கா சுப்பு, வாங்க போலாம். கொடுங்க சுப்பு கையில மைக் சுப்பு பேரு. ஹாய், என் பேர் பிரியங்கா. ஹாய், என் பேர் ஜோதி. இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய், என் பேர் சுபாஷினி. என் பேர் சுஜி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ பொட்டிக்காடையில் வந்து எல்லாரும் எனக்கு ஒன்றுடி கிட்ட காமி. நாகப்பழம் எடுத்து சாப்பிடுங்க. இது கையில தேடு, இங்க வலியில அதை எடுத்து இங்க போடுக்கா. நீ மட்டும் என்னவா? புளிப்பா இருக்கா? உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அம்மா கொடுத்து என்ன கேட்டு வந்துரு. என்ன பழக்கம் வா இங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? வெள்ள முடிய புளிங்கிட்டு இருக்காங்க எல்லாம். இல்லவா, எனக்கு நல்ல முடியே கிடையாது. யாருக்குமே இது கிடையாது. போதா